இப்போ நாம் பார்க்க போகிறது 6th ஃபஸ்ட் டேர்மில் 2வது லெசன் விசையும் இயக்கமும். இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லெசன்லேருந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கொஷின். அந்த ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பன்னாட்டு அலகுமுறை அல்லது எஸ்ஐ அலகுமுறையில் நிறையின் அலகு என்ன? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த லெசன் பார்க்கலாம், விசையும் இயக்கமும். இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி விசைனா என்ன, இயக்கம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். விசை அப்படின்னு சொன்னால் ஒரு சேர் இருக்குங்களா, அதை நம்ம கையால் நகர்த்தும் போது அது நகருது, அதுதான் விசை. இயக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ ஃபேன் சுற்றுறது ஒரு இயக்கம் தான், பஸ் போடுறது ஒரு இயக்கம். இயக்கம்னா நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம அடுத்தது இந்த லெசன் பற்றி பார்க்கலாம். இப்போ மரத்துலேருந்து இலை விழுது, இது ஒரு இயக்கம்தான். கடிகாரம் சுற்றுறது ஒரு இயக்கம்தான். மரத்துலேருந்து தேங்காய் கீழே விழுது, அதுவும் ஒரு இயக்கம் தான். ட்ரெயின் போகுதில்ல, அதுவும் ஒரு இயக்கம் தான். எல்லாமே நம்ம சுற்றி நிகழ்வது எல்லாமே ஒரு இயக்க ஆற்றலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பார்த்தோம்னா, காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுமெனில் அதில் இயக்கம் எனப்படும். அப்பொருள் ஒரே இடத்தில் இருக்கும்போது அது ஓய்வு நிலை எனப்படும். இதே மாதிரி டிஎன்பிசியில் இந்த கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாறுபடும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது இங்கே இருக்குது பாருங்கள், முக்கியமான பாயிண்ட்ஸு. இந்தியாவில் பழங்கால வானியல் அறிஞரான ஆரியபட்டர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் செல்லும்போது எவ்வாறு ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்னோக்கி எதிர் திசையில் செல்வது போல் தோன்றும், அதே போல் வானில் உள்ள நட்சத்திரங்கள் காணும்போது அவை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றும். நிச்சயமாக அது பூமி மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தார். ஆரியபட்டர் என்ன சொல்கிறாருன்னா, சூரியன் கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறைவதாக நம்மளுக்கு தான் தோணுது. ஆனால் உண்மையாலுமே சூரியன் மேற்கில் உதிச்சு கிழக்கில் தான் மறையுது. நமது பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றலை, மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கி தான் சுற்று. இது ஒரு ஜாகிரபி கொஸ்டின்ங்க. ஜாகிரபி படிக்கும் போது நம்ம பார்ப்போம், பூமி எந்த திசையில் சுற்றுது, மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்றுகிறது. அடுத்தது பார்த்தோம்னா, பொருட்கள் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருட்களால் செலுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயலை விசைன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே விசை பார்த்தோம். நம்ம ஒரு சேரை நகர்த்தி வைக்கிறது ஒரு விசை, ஒரு இயக்கம் தான். இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்தா இந்த விசை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று தொடு விசை, இன்னொன்று தொடா விசை. தொடு விசைனா இப்போ ஒரு துணி காய வச்சுருக்கோம்னா காற்று அது மேலே படும்போது துணி ஆடுது இல்லைங்களா, அதுதான் தொடு விசை. தொடா விசை அப்படின்னு சொல்லினா ஒரு மரத்துலேருந்து தேங்காய் தானாக கீழே விழுது இல்லைங்களா, அதுதான் தொடா விசை. அதில் என்ன விசை இருக்குது அப்படின்னா, புவியீர்ப்பு விசையின் காரணமாக அது மரத்துலேருந்து தேங்காய் கீழே, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மரத்துலேருந்து தேங்காய் கீழே விழுது, இது என்ன விசை, தொடா விசை. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் மீது விசை செயல்படும் போது அதோட வேகம், திசை எல்லாம் மாற்றமடையும். நம்ம ஒரு சேரை நகர்த்தும் போது நம்ம எந்த திசையை நோக்கி அந்த சேரை நகர்த்துறோமோ அந்த திசையில் தான் அந்த சேர் போகும். எவ்வளோ வேகத்தில் நம்ம தள்ளுறோமோ அந்த வேகத்துக்கு தான் அந்த சேர் நகர்ந்து போகும். அதனால் இவருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளை செயல்படுத்தும் போது வேகமும் திசை வேகமும், பொருளின் மீது விசை செலுத்தும் போது வேகமும் திசையும் மாற்றமடையும், கண்டிப்பாக மாற்றமடையும். அதுக்கடுத்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அதோட வடிவம் மாற்றமடையுமா இல்லை வெப்பமடையுமா சுருங்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வடிவமும் மாற்றமடையும். இப்போ சப்பாத்தி மாவு அது ஒரு திடப்பொருள், அதை நம்ம பிசையும் போது அது எந்த வடிவத்துக்கு வேணாலும் நம்ம மாற்றிக்க முடியும். பொருளின் மீது விசையை செலுத்தும் போது அதோட வேகமும் மாற்றமடையும், திசையும் மாற்றமடையும், வடிவமும் மாற்றமடையும் மற்றும் அந்த பொருள் விரிவடையும் அல்லது சுருங்கும். இது 5மே நடைபெறும். தொடு விசை, தொடா விசைன்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொடு விசைனா கால்பந்தை உதைத்தல், தொடா விசைனா காந்தம் இரும்பை கவர்தல். காந்தம் இரும்பை கவர்தல் இல்லைங்களா, அது தொடா விசை. வேறு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம், மரத்திலிருந்து தேங்காய் கீழே விழுதல், அது தொடா விசை. தொடு விசைக்கு வேறு என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம், ஒரு சேரை நான் நகர்த்துறோமா, அது தொடா. அடுத்து இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் டாபிக் இதுதானுங்க, நேர்கோட்டு இயக்கம். இயக்கங்கள் பற்றி பார்க்கலாம். இப்போ நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொன்னோம்னா, நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். இது எடுத்துக்காட்டு ஒரு நேரான சாலையில் நடந்து செல்லும் ஒரு மனிதன். பார்த்திங்கன்னா வளைவு இயக்கம், வளைவு பாதை இயக்கம். முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு பாதையில் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம் வளைவு பாதை இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். வளைவு பாதை இயக்கத்துக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பாலை தூக்கி எறியும் போது அது நேர்கோட்டில் செல்லாது, வளைஞ்சுதான் செல்லாது தான் வளைவு பாதை இயக்கத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்.
அடுத்தது வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம். இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எதுனா, ஒரு கயிறில் ஒரு கல்லை கட்டி நம்ம கையில் வச்சுட்டு சுற்றுறோம்னா அந்த கல் வந்து ரவுண்டாக சுற்றுறது தான் வட்டப்பாதை இயக்கம். சுழற்சி இயக்கம் இது ஒரு அச்சை மையமாக கொண்டு சுற்றும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பம்பரம். அடுத்தது அலைவு இயக்கம். அலைவு இயக்கம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தனி ஊசல். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம்னா ஒரு கூட்ட நெரிசலான ஒரு இடத்துல நம்ம ஒரு மனிதன் நடந்து போனான்னு நேராக நடந்து போக முடியாது. அவங்க எப்படி வழி விடுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து தான் போக முடியாது. தான் ஒழுங்கற்ற இயக்கம். அடுத்தது அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம். அலைவு இயக்கம்னா நம்மளுக்கு தனி ஊசல்னு தெரியும். அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு நெகிழினா ஒரு ரப்பர் எடுத்துக்கோங்க, அதை டைட்டாக பிடிச்சி இழுத்தா அதில் ஒரு அதிர்வு ஏற்படும். அதுதான் வந்து அதிர்வுறுதல் அப்படின்னு சொல்கிறோம். அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம். கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம். கால ஒழுங்கு இயக்கத்திற்கு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து தனி ஊசல். வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் வந்து அதே ஓய்வு நிலையை அடைஞ்சிரும். கால ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கொடி கம்பியில் துணி காஞ்சிட்டு இருக்கீங்களா, அப்போ காற்றடிக்கும் போது அதுக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த காற்றடிக்காது, அது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதுதான் கால ஒழுங்கற்ற இயக்கம். ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறோம். வேகம்னா எஸ், அதோட ஃபார்முலா வந்து d/t. dனா கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம் t. வேகத்தின் அலகு அப்படின்னு சொல்லினா மீட்டர் பர் செகண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. வேகத்தின் அலகு மீட்டர் பர் வினாடி. போன லெசனில் படிச்சோல்ல எஸ்ஐ அலகு முறைகள், அதுலேருந்து இந்த லெசன்லேயும் ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொலைவின் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர். ஒரே நேரத்தில் ஒரு பொருளில் ஒரே ஒரு இயக்கம் மட்டும்தான் நடைபெறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட இயக்கங்கள் கண்டிப்பாக நடைபெறும். இப்போ ஒரு மிதிவண்டி எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து சுழற்சி இயக்கம், சக்கரம் சுற்றுது இல்லை, சுழற்சி இயக்கமும் நடைபெறுது. நேர்கோட்டு இயக்கம், நேர்கோட்டில் அந்த சைக்கிள் செல்லுது இல்லைங்களா, அதுவும் நேர்கோட்டு இயக்கம். ரெண்டு இயக்கமுமே மிதிவண்டியில். ரோபோட் அப்படின்னு சொன்னோம்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழில் ரோபோட் என்ற சொல்லிருக்கு அடிமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சயின்ஸில் கேட்டால் உத்தரவுக்கு படிந்த ஊழியர், தமிழில் கேட்டால் அடிமை. வருங்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு ரோபோக்களை பயன்படுத்தி இரத்த ஓட்டத்தில் செலுத்தி அதன் மூலம் புற்றுநோய் செல்களை கூட அழிக்க முடியும் அப்படின்னு இப்போ ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. ரோபோட் வந்து இராணுவத்திலும் பயன்படுது. கண் அறுவை சிகிச்சை கூட ரோபோட். அடுத்தது ரோபோட்டின் தொழிற்சாலை பயன்பாடு இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட இந்த லெசன் முடிஞ்சுங்க. நம்ம புக் பேக் கொஷின் ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வேகத்தின் அலகு. இதுக்கு ஆன்சர் வந்து மீட்டர் பர் வினாடி. மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அது இதோட அலகுங்க. தொலைவின் அலகு மீட்டர். ஆப்ஷன் ஏ வந்து தொலைவின் அலகு மீட்டர். இங்கே கொடுத்த கொஷின் வேகத்தின் அளவுக்கு ஆப்ஷன் இ மீட்டர் பர் வினாடி. கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? அதுக்கு அதிர்வுறும் கம்பியின் முன்பக்க இயக்கம் அலைவுறு இயக்கம். மீதி இயக்கங்கள்லாம் அலைவுறு இயக்கங்கள் கிடையாது. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. வேகத்தின் அலகு என்ன? வேகம் ஈக்குவல் டு தொலைவு d/, கடந்த காலம் டிவைடட் பை காலம். அடுத்தது, கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிற்கு 40 கிலோமீட்டர் தொலைவுள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள். ஆன்சர் வந்து கூற்று 1 மட்டும் சரியானது. அடுத்தது, சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். புவியீர்ப்பு விசை என்ன விசை? தொடா விசை. மண்பானம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் சுழற்சி இயக்கம். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சமத்தொலைவை கடக்கும் அப்பொருளின் இயக்கம் ஒரு சீரான இயக்கம். அடுத்தது, மைய புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம். எடுத்துக்காட்டு தனி ஊசல். கரெக்டு. அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கம் கால ஒழுங்கு இயக்கமாகும். அதிர்வு இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம், சுழற்சி இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் கிடையாது. கால ஒழுங்கு இயக்கம் என்ன? அலைவு இயக்கம்னா கால ஒழுங்கு இயக்கம். மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன. இல்லை, தவறு. வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகள் செயல்படும். கரெக்டு. அடுத்தது வந்து
பந்தை உதைத்தல் ஒரு தொடு விசை. இலை கீழே விழுதல் ஒரு தொடா விசை. அது எதன் காரணமாக நிகழ்து? புவியீர்ப்பு விசையின் காரணமாக நிகழ்கிறது. தொலைவு மீட்டர், வேகம் மீட்டர் பர் செகண்ட். இந்த தொலைவின் இதோட இந்த லெசனே 4 இடத்துல கொடுத்துட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்த்துருக்கோம். சுழற்சி இயக்கம் பம்பரம் சுற்றுதல். அலைவு இயக்கம் தனி ஊசல். அடுத்தது பொறுத்துக்க பார்ப்போம். பொறுத்துக்கு ஃபஸ்ட்டுக்கு நேர்கோட்டு இயக்கம், ரெண்டாவதுக்கு சுழற்சி இயக்கம், மூணாவதுக்கு அலைவு இயக்கம், நாலாவதுக்கு வட்ட இயக்கம், ஐந்தாவது நேர்கோட்டு இயக்கமும் சுழற்சி இயக்கமும். என்னது இதுங்க? கார் நேர்கோட்டு இயக்கமாகவும் போகுது. சுழற்சி இயக்கம்னா அதோட சக்கரம் சொல்வதால் சுழற்சி இயக்கம். அடுத்தது தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படுத்தப்படும் விசை தொடா விசை. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது என்ன? இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். சமகால இடைவெளியில் சமத்தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யும் கணித நிரல்களை வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் ரோபோ. அவ்வளோதாங்க, இந்த லெசன் முடிஞ்சு. நம்ம 3rd லெசனில் சந்திப்போம்.